எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ, இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ, ஒளிர் சிந்தும் இரு கண்கள், உயிர் வாங்கும் சிறு இதழ்கள், என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. என்னடா செல்லம், பிடிச்சிருக்கா? பாத்தியா, நான் சொன்ன மாதிரியே உன்னை பீச்சுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். ஆனா பாவங்க, அபிய விட்டுட்டு வந்துட்டோம். எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அபி ஞாபகமாவே இருக்கு தெரியுமா? அனு, அம்மா தானே நம்ம ரெண்டு பேரையும் போயிட்டு வர சொன்னாங்க, அபிய பாத்துக்கிறேன்னு சொன்னாங்கல்ல. விடுடி, ஒரு நாள் தானே. ஆமா, இருந்தாலும் அபியும் வந்திருந்தா ஜாலியா விளையாடி இருப்பால. ம். என்னாச்சு, கோவமா? ஏச்சி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அபிய நானும் தான் மிஸ் பண்றேன். என்னதான் இருந்தாலும் எனக்கு என் பொண்ணு தான் ஃபர்ஸ்ட், சரியா? என்ன என்ன சொன்னீங்க இப்போ? உங்க பொண்ணு மட்டும்தான் அப்ப உங்களுக்கு முக்கியமா? அப்புறம் இதுக்கு என்ன கூட்டிட்டு வந்தீங்களா? சரி போங்க, நான் வீட்டுக்கு போறேன். போய் உங்க பொண்ணையே கூட்டிட்டு வாங்க. சரியா நாள் தெரியுமா? ஆனா இப்படி சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. உங்களுக்கு அப்ப உங்க பொண்ணு தான் ஃபர்ஸ்ட். ஏய், இரு. அவனு, நீ வேற. நான் சும்மா சொன்னடி. எனக்கு எப்பயுமே நீ தான் ஃபர்ஸ்ட், அப்புறமா தானே பொண்ணு. நீ இல்லனா எனக்கு எப்படி என் பொண்ணு கிடைச்சிருப்பாளாம். சோ ஃபர்ஸ்ட் எனக்கு நீ தான், அதுக்கப்புறமா தான் அபி. போதுமா? உண்மையாவா? ஆமா. போதும் போதும், நடிக்காதீங்க. எல்லா ஆம்பளைங்க மாதிரி தான் நீங்களும். கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்கிற வரையும் தான் பொண்டாட்டி. அதுக்கப்புறம் எப்பவும் பொண்ணுங்க தான் இல்ல? அனு, இங்க வந்து சண்டை போடுற பத்தியா? நானே கொஞ்ச நேரம் ஜாலியா என் பொண்டாட்டி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போலான்னு வந்தா, இங்க வந்து தேவையில்லாமடி இதெல்லாம் ஒரு டாபிக்னு சண்டை போட்டுட்டு இருக்க. ம். சரி சரி. ஆமா, நான் சர்ப்ரைஸ்னு சொன்னேன், உன்னை பீச்சுக்கு கூட்டிட்டு வந்தாச்சு. நீ ஏதோ எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்னு சொன்ன, அதுவும் பீச்ல தான் கொடுப்பேன்னு சொன்ன. என்னடி, கையில எதுவுமே இருக்க மாதிரி தெரியலையே. ஏதாச்சும் கொண்டு வந்திருந்தா தானே என் கையில இருக்கும். அப்புறம் அப்போ சர்ப்ரைஸ்? சர்ப்ரைஸ் தானே. இங்க இருந்து வீட்டுக்கு போறதுக்குள்ள உங்களுக்கு கிடைச்சிரும். அனு, ஒன்னும் புரியல. சரி, இந்த பீச்சுக்கு இன்னைக்கு எதுக்கு உங்களை கூட்டிட்டு வர சொன்னேன் யோசிங்க. என்னடி கேள்வி இது? மேக்சிமம் பீச்னாவே இங்க தானே கூட்டிட்டு வர சொல்லுவ. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் லவ் ப்ரப்போஸ் பண்ணது இந்த பீச்ல தான். அதனால அதனால எப்பயுமே அடிக்கடி இங்க தானே கூட்டிட்டு வர சொல்லுவ. இது எதுவும் புதுசா கேக்குறேன்? ஆமா. ஓகே. ஏங்க, எனக்கு ஒரு ஆசை, செய்வீங்களா? பாரா, என் அணுக்கு ஒரு ஆசையா? அதுவும் என்ன செய்ய சொல்லி கேக்குறா. எவ்வளவு அதிசயமா இருக்கு. அணுவே வாயை திறந்து கேட்டதுக்கு அப்புறம் செய்யாம இருப்பனா? சொல்லுமா, என்ன ஆசை? எதுவா இருந்தாலும் கண்டிப்பா இந்த அர்ஜுன் செய்வான். சொல்லு சொல்லு, என்ன சொல்லு. அது ஒண்ணும் இல்ல, சின்ன ஆசைதான். டெய்லி எத்தனை பேர் வராங்க உங்களை பாக்கிறதுக்கு? என்னது, என்ன பாக்கிறதுக்கா? ஏய், அவங்கெல்லாம் பேஷன்ஸ் டி. பேஷன்ஸ் தான். இருந்தாலும் டெய்லி உங்களை நிறைய பேர் பார்க்க வராங்கல்ல. ம். அது என்னன்னா, டெய்லி எத்தனை பேருக்கு நீங்க பல்ஸ் செக் பண்றீங்க? ஆமா. இன்னைக்கு எனக்கும் செக் பண்றீங்களா? ஏய், என்னடி கேக்குறேன்? பல்ஸ் செக் பண்ணுமா? லூசா அனு நீ? பீச்ல வந்து உட்காந்துக்கிட்டு எனக்கும் பல்ஸ் செக் பண்றீங்களா ஆசைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன், எனக்கு இப்பதான் தோணுது. ஏங்க, செக் பண்ணா என்ன தப்பு? தப்பு இல்ல, இருந்தாலும் இங்க உட்காந்துக்கிட்டு எப்படி? அதெல்லாம் பண்ணலாம். நீங்க ஒரு டாக்டர் தானே, உங்களுக்குலாம் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. கான்சென்ட்ரேட் பண்ணா ஏன் பல்ஸ் செக் பண்ண முடியாதா? இப்ப என்ன, உனக்கு பல்ஸ் செக் பண்ணும் அவ்வளவுதானே? கைய கொடு. என்னங்க? என்ன ஆசைடி உனக்கு? ச்சே, உனக்கு மட்டும்தான் இப்படி டிஃப்ரெண்டா ஆசை வரும். சரி, பேசாதீங்க. இந்தாங்க செக். அனு. என்ன டாக்டரே, கிளியரா செக் பண்ண முடியலையோ? ஏய், அனு, அது சொல்ல போனால் என் நாட்களை வண்ணம் பூசி தந்தவளும் நீதான். துள்ளல் இல்ல என் அனு, உண்மையாவே? அப்போ ஏய், செக் பண்ணியா? இல்ல, இப்போ நீங்க தான் பாக்குறீங்க. என்ன, செக் பண்ணலையா? ஏய், எவ்வளவு நாள் ஆகுது? இன்னைக்கு 39th டே. என்ன? ஏய், நானும் கவனிக்கவே இல்லனோ. ஆமால, இந்த மந்த் நீ பீரியட்ஸ் ஆகவே இல்ல. ச்சே, இத கூட நான் கவனிக்கல. ஏய், என்னடி, இவ்ளோ நாளா சிம்டம்ஸ் இருந்திருக்குமே, எதுவுமே என்கிட்ட சொல்லவே இல்ல நீ.
எங்க ஃபர்ஸ்ட் நானும் அதை கவனிக்கல. அப்புறமா லைட்டா ஒரு மாதிரி டயர்டாவே இருந்துச்சு. தூக்கமா வந்துகிட்டே இருந்தது. அப்புறம் நேத்து இருந்து கொஞ்சம் வாமிட் வந்துட்டே இருக்கு அப்பப்போ. அதான் எனக்கே அந்த சிம்டம்ஸ்லாம் வந்த உடனே டவுட்டாக தான் இருக்கு. இருந்தாலும் நாளைக்கு தானே 40 டேஸ் ஆகுது. ஸோ யூஸ்வலாக 40 to 45 டேஸில் தானே செக் பண்ணுவோம். அதனால அப்புறம் செக் பண்ணிக்கலான்னு விட்டுருந்தேன். அப்புறம் எனக்கே தெரியாமல் இன்னைக்கு நீங்கள் சர்ப்ரைஸாக வந்துட்டீங்க. அதான் சரி, ஃபர்ஸ்ட் ஏன் நீங்களே பல்ஸ் செக் பண்ணட்டுமேன்னு தான் உங்களை செக் பண்ண சொன்னேன். துள்ளல் இல்லா என் பார்வையில் துண்டில் மீனாய் வந்தவளும் அப்போ நீ நீதான். சொன்ன சர்ப்ரைஸ்? என்ன சார் இன்னுமா புரியல? எப்படி இருக்கே சர்ப்ரைஸ்? ஹலோ, என்ன ஆச்சு அப்படி பார்க்குறீங்க? இவ்வளோதான் ரியாக்ஷனா? ஏங்க அனு, எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. இது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைல்ல, சடனா. ஆனா என்னங்க நீங்க இப்படி இருக்கிறத பார்த்தா உங்களுக்கு சந்தோஷமே இல்லையோன்னு தோணுது. அடச்சி பைத்தியம், எப்படி சந்தோஷம் இல்லாம இருக்கும்? என்ன இருந்தாலும் நம்ம குழந்தை. ஆனா எக்ஸ்பெக்ட் பண்ணாம செம ஷாக்கா இருக்கு தெரியுமா? எக்ஸ்பெக்ட் பண்ணல. அதான். அனு, நம்பவே முடியல. இவ்வளவு பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்துருக்க தெரியுமா? உண்மையா உங்களுக்கு சந்தோஷம் தானே? ஏய் ஆமாடி, கொஞ்சம் ஷாக் ஆயிட்டேன், அவ்வளவுதான். எப்படி சந்தோஷம் இல்லாம இருக்கும்? ஆமா, வீட்ல கண்டிப்பா எல்லாருக்கும் டவுட் வந்திருக்குமே. யாரும் எதுவும் கேட்கலையா? எங்க வீட்டில் இருக்க சுச்சுவேஷனுக்கு இதெல்லாம் கவனிப்பாங்களா? யாருக்கும் இதுலலாம் எதுவும் டவுட் வரல. ஆனா நானும் யார்கிட்டயுமே சொல்லல. நம்ம நாளைக்கு ஒன்ஸ் ஹாஸ்பிட்டல்ல போய் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்புறமா சொல்லிக்கலாம். நீங்களும் அதுக்குள்ள யார்கிட்டயும் எதுவும் சொல்லி வைக்காதீங்க. ஏய் பைத்தியம், நானே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன்டி. அப்புறம் என்ன? அதெல்லாம் இல்ல, வீட்டுக்கு ஸ்வீட்டோட போய் சொல்றோம். நம்ம ஆபி குட்டிக்கு குட்டி பாப்பா வரப்போகுதுல்ல. என்ன பாப்பாவா? அதெல்லாம் முடியாது. இந்த முறை எனக்கு பையன் தான் வேணும். முடியவே முடியாது. எனக்கு பொண்ணுதான்ப்பா வேணும். உனக்கு பையன் வேணும்னா அடுத்து வேணா ட்ரை பண்ணலாம். ஆனா இதுவும் எனக்கு பொண்ணுதான் வேணும். என்னது? இன்னும்னா? அதெல்லாம் முடியாது. நீங்க வேணா பாருங்க. எனக்கு இந்த முறை பையன் தான் வேணும். எப்ப பார்த்தாலும் என் பொண்ணுன்னு தூக்கி வச்சிருப்பீங்கல்ல. பையன் வரட்டும். அதுக்கப்புறம் நானும் பையனும் சேர்ந்துக்கிட்டு உங்களையும் உங்க பொண்ணையும் என்ன பாடுபடுத்துறோன்னு பாருங்க. எந்த குழந்தையா இருந்தா என்ன அனு? நம்ம குழந்தை தானே. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என்னால எதுவும் சொல்லவே முடியலடி. அவ்வளவு ஹாப்பியா இருக்கேன். சம்மதங்கள் உள்ள அனு! போதும் ஐயோ! வார்த்தை ஒன்று சொல்ல வேண்டும். வார்த்தை வந்து சேரும் போது நாணம் என்னை கட்டி போடும். மௌனம் ஒன்று போதும் போதுமே, கண்கள் பேசி விடுமே. இப்பவாச்சும் உங்களுக்கு புரிஞ்சுச்சா இல்லையா எதுக்கு நான் இந்த பீச்சுக்கு கூட்டிட்டு வந்தேன்னு? புரிஞ்சிருச்சுடி பொண்டாட்டி, நல்லாவே புரிஞ்சிருச்சு. என்ன சார் இப்ப சொல்லுங்க, என் சர்ப்ரைஸ் எப்படி? நீ கொடுத்த இந்த சர்ப்ரைஸ் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. அனு, ஐ லவ் யூ. ஜோ, எதுக்கு இவ்வளவு சத்தமா பேசுறீங்க? நம்ம 2 பேரும் இங்க தானே இருக்கோம். மெதுவா பேசுங்க. அனு, முதல்ல வீட்ல போய் எல்லார்கிட்டயும் சொல்லணும். எல்லாருக்கும் தெரிஞ்சா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க தெரியுமா? நீங்க நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டு இவ ஒருத்தி, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இப்ப போய் முதல்ல நான் வீட்ல எல்லார்கிட்டயும் சொல்ல போறேன். சீ, என்ன இவ்ளோ கேவலமா பண்ணி வச்சுட்டு போயிருக்கா? இவளை செய்ய சொன்னது ஒரு கஞ்சி, அதுக்காக மொத்த கிச்சனே தலகில மாத்தி விட்டு போயிருக்கா. இதுக்கப்புறமே இவளை சும்மாவே விடக்கூடாது. இருடி ஷாலினி, வரட்டும் இன்னைக்கு. எவ்வளவு கேவலமா கிச்சனை பண்ணி விட்டுட்டு ஜாலியாவ போய் உக்காந்துட்டு இருக்க. இனிமேலும் உன்னை சும்மா விடக்கூடாதுடி. உன்னையே கிளீன் பண்ண வைக்கிறேன். அப்பதான் உனக்கு இதோட அருமை என்னன்னு தெரியும். ஏய் ஷாலினி, என்ன எதுக்கு இப்ப கத்துறீங்க? ஏய் என்ன என்கிட்ட இப்படி எதிர்த்து பேசிட்டு இருக்க? என்ன ஆண்டி வாய்ஸ்லாம் ரைஸ் பண்ணி பேசுறீங்க? ஏய் என்ன, என் பையன் சொன்னத மறந்துட்டியா என்ன? நீ இந்த வீட்டு மருமக. நான் உனக்கே மாமியார். மாமியாருக்கு எப்படி மரியாதை கொடுக்கணுமோ அப்படி கொடுக்க கத்துக்கோ. ஆமா, என்னடி இது? என்ன இதுனா புரியல. கிச்சன்ல வந்து நின்னுக்கிட்டு என்ன இதுன்னு கேட்டா என்ன சொல்லணும்? இது கிச்சன்னு தெரியுது. ஏண்டி உன்கிட்ட சொன்னது கஞ்சி வைக்க சொல்லி மட்டும்தான் கிச்சனை இப்படி அலங்கோல படுத்துட்டு போயிருக்க. நீ பாட்டுக்கு போய் ஜாலியா உட்காந்து போனை பாத்துக்கிட்டு இருக்க. ஆமா, இதெல்லாம் யார் கிளீன் பண்ணுவா? என்ன ஆண்டி, யார் கிளீன் பண்ணுவானா? கிளீன் பண்றதுக்குன்னு தான் இந்த வீட்ல அவ்வளவு ஆளுங்க இருக்காங்கல்ல. யாராச்சும் ஒருத்தரை கூப்பிட்டு கிளீன் பண்ண சொல்லுங்க. இப்ப என்ன எதுக்கு கூப்பிட்டீங்க? என்னது கிளீன் பண்றதுன்னா உனக்கு அவ்வளவு ஈஸியா போச்சு? கிச்சன் எப்படி இருந்துச்சு? எவ்வளவு நீட்டா இருந்துச்சு. இப்ப பாத்தியா எவ்வளவு குப்பை மாதிரி போட்டிருக்க. இத யார் சமைக்கிறாங்களோ அவங்க தான் கிச்சனை கிளீன் பண்ணணும். அப்படி பண்ணாதான் எனக்கு பிடிக்கும். அதனால இன்னைக்கு நீ தானே சமைச்ச, அதனால கிச்சனையும் நீ தான் கிளீன் பண்ணணும்.
What? ஆண்டி என்ன சொல்றீங்க? நான் க்ளீன் பண்ணுமா? ஆமா, நீ தான் க்ளீன் பண்ணணும். நீ தானே சமைச்ச. கிச்சன்ல எப்பவும் யார் சமைக்கிறாங்களோ சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நீட்டா க்ளீன் பண்ணி வைக்கிற வேலையும் அவங்களது தான். நீ தானே சமைச்ச. சோ கிச்சனையும் நீ தான் க்ளீன் பண்ணணும். எவ்வளவு அலங்கோலப்படுத்தி வச்சிருக்க. உனக்கு சமைக்க தெரியாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா கிச்சனை நீட்டா வச்சுக்க கூட தெரியல. இங்க பார், இன்னும் 10 நிமிஷம் தான் உனக்கு டைம். 10 நிமிஷத்துக்குள்ள இந்த மொத்த கிச்சனும் ஃபர்ஸ்ட் உன்கிட்ட குடுக்கறப்ப எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி நீட்டா இருக்கணும். 10 நிமிஷத்துக்கு மேல 1 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆச்சு, அதுக்கப்புறம் என் பையன் கிட்ட சொல்லிடுவேன் பாத்துக்கோ. எதுவா இருந்தாலும் அவன் பாத்துப்பான். என்கிட்ட அவன் சொல்லிட்டான், இனிமே உன்கிட்ட மாமியாரா நடந்துக்க சொல்லியிருக்கான். புரியுதா? அதனால நானும் முடிவு பண்ணிட்டேன். இவ்வளவு நாள் உன்னை சும்மா விட்டது, என் பையன் உன்னை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டான். நாம எங்கடா வீட்டுக்கு வந்த மருமகளை எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன். என் பையனுக்காக மட்டும்தான் எதுவும் சொல்லாம இருந்தேன். ஆனா இப்ப என் பையனே உன்னை திருத்தணும்னு சொல்லிட்டான். மாமியாரா என்னை பாத்துக்க சொல்லிட்டான். அதனால மாமியார்னா யாருன்னு உனக்கு காட்டணும்ல. இங்க பார், 10 நிமிஷம். எவ்வளோ? 10 நிமிஷம் தான் டைம். நான் 10 நிமிஷத்துல வருவேன். அதுக்குள்ள மொத்த கிச்சனும் முதல்ல எப்படி இருந்ததோ அதே மாதிரி நீட்டா இருக்கணும். அப்படி இல்ல அவ்வளவுதான் பாத்துக்கோ. ஒழுங்கா வேலைய ஆரம்பி. நீட் பண்ணு. என்னது? இது மொத்தத்தையும் நான் க்ளீன் பண்ணுமா? ஐயோ, இப்பதான் கஷ்டப்பட்டு சமைச்சிட்டு போனேன். அதுவும் நல்லா இல்ல. இந்த மொத்த கிச்சனையும் க்ளீன் பண்றதுக்குள்ள போதும் ஆயிடுமே. இதை எப்படி க்ளீன் பண்ணி முடிக்கிறது? என்னடி, வேலைய ஆரம்பிச்சியா இல்லையா? ஆரம்பிச்சிட்டேன் ஆண்டி. தோ க்ளீன் பண்ணிட்டே இருக்கேன். என்ன ஷாலினி, உனக்கு வந்த சோதனை. ஐயோ. அப்பா, இடுப்பு உடைஞ்சிருச்சு. வெண்டு வாங்கிருச்சுடா சாமி. இதுக்கு மேல நம்மளால எதுவும் செய்ய முடியாது. அம்மா. என்னடி, முடிஞ்சிச்சா? அப்பா, இப்பதான் பாக்கிறதுக்கு கொஞ்சமாச்சும் நிம்மதியா இருக்கு. ஆனாலும் அங்கங்க தூசாதான் இருக்கு. முழுசா கூட உனக்கு கிளீன் பண்ண தெரியலல்ல. சரி பரவாயில்ல. ஓ, நாளையில இருந்து கரெக்டா பாத்துக்கோ. முதல் நாளுங்கிறனால உன்னை சும்மா விடுறேன். ஒரு வேலை கூட சொல்லி கொடுக்காம என்னதான் பிள்ளைய வளர்த்திருக்காங்களோ. எல்லாத்தையும் உங்க அம்மாவை சொல்லணும். இதுக்கே பெண்டு வாங்கிருச்சு. இன்னும் திரும்பவும் நாளைக்குமா? என்னாச்சுக்கா? எதுக்கு வர சொன்னீங்க? நித்யா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணுமா? சொல்லுங்கக்கா. நித்யா, இப்ப நான் சொல்ல போற விஷயம் கேட்டு நீ ஷாக் ஆகக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது. ஆனா நம்ம 2 பேரும் பிளான் பண்ணி தான் இதை பண்ணி ஆகணும். எனக்கு உன்னோட ஹெல்ப் கண்டிப்பா வேணும் நித்யா. அதனாலதான் உன்கிட்ட தனியா பேசணும்னு கூட்டிட்டு வந்திருக்கேன். அக்கா, சொல்லுங்கக்கா. என்ன விஷயம்? ஏன் ஒரு மாதிரி பேசுறீங்க? என்னாச்சுக்கா? சொல்றேன் நித்யா. இன்னைக்கு மாமா போலீஸ் ஸ்டேஷன் போயிருந்தாரு. அப்போ இந்த ஆக்சிடென்ட் யார் பண்ணாங்கன்னு தெரிஞ்சிருச்சு நித்யா. அக்கா, என்ன சொல்றீங்க? தெரிஞ்சிச்சா? யாருக்கா? யார் பண்ணாங்க அத? அக்கா சொல்லுங்கக்கா. எனக்கு அது யார் பண்ணாங்கன்னு தெரிஞ்சே ஆகணும். அவங்க மட்டும் யாருன்னு தெரியட்டும். அவங்கள உண்டு இல்லைன்னு பண்ண போறேன் பாருங்க. யாருக்கா பண்ணாங்க? யாரு? நித்யா, இப்பதானே சொன்னேன், கொஞ்சம் பொறுமையா இரு. இங்க பாரு, இத பத்தி இப்போதைக்கு வீட்ல யாருக்கும் தெரிய வேண்டாம். நான் சொல்றத புரிஞ்சுக்கோ நித்யா. நான் ஒரு பிளான் போட்டிருக்கேன். அந்த பிளான் சக்சஸ் தான் முடியணும். அப்பா மட்டும்தான் இதை யார் பண்ணாங்களோ அவங்கள போலீஸ்ல நம்ம பிடிச்சி கொடுக்க முடியும். சரிக்கா, சொல்லுங்க. என்ன பிளான்? யாரு? முதல்ல யாருன்னு சொல்லுங்கக்கா. எனக்கு டென்ஷனா இருக்கு. அத வேற யாரும் இல்ல நித்யா. அக்கா. ஆமா நித்யா, உனக்கு கேக்குறப்போ ஷாக்கா இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா அதுதான் உண்மை. இப்போ அவங்க விஐபிங்கிறனால கண்டிப்பா அவங்களால போலீஸ் அரெஸ்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். அதான் மாமா அவரோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி கேட்டாங்க. அவங்க ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்க. அதுபடி நடக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது நடத்துறதுக்காக நான் ஒரு பிளான் போட்டிருக்கேன். அந்த பிளானுக்கு கண்டிப்பா நீயும் ஹெல்ப் பண்ணணும் நித்யா. நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் இதை செய்யணும். அக்கா, அவங்க தானே பண்ணாங்கன்னு தெரிஞ்சிச்சு. யாரா இருந்தா என்னக்கா? இதுக்கப்புறம் அவங்கள சும்மாவே விடக்கூடாதுக்கா. அவங்க பண்ண தப்புக்கு கண்டிப்பா அவங்களுக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும். என் புருஷன் மேலே கையை வச்சுட்டாங்கல்ல, இதுக்கப்புறமும் அவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன்க்கா. என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. நீங்க என்ன பிளான் பண்ணி என்ன பண்ணணும்னு சொன்னாலும் எல்லாத்துக்கும் நான் ரெடியா தான்க்கா இருக்கேன். என்னன்னாலும் நான் செய்ய ரெடி. என்னன்னு சொல்லுங்கக்கா. என்ன பிளான்னா
என்ன நித்யா, பிளான் புரிஞ்சதா? ஓகேவா? புரிஞ்சதுக்கா, நல்லாவே புரிஞ்சது. நாம நினைச்ச மாதிரி இதை முடிக்கிறோம்க்கா. அவங்கள போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறத என் கண்ணால பார்க்கணும்க்கா. அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்யறதுக்கு ரெடி. நான் ரெடிக்கா, செய்யலாம். ஓகே நித்யா, அப்போ நாளைக்கு இந்த பிளானை நம்ம எக்ஸிக்யூட் பண்றோம். ஆக்சுவலா பர்த்டே பார்ட்டிலாம் எதுவும் இல்லை நித்யா. ஆதிக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாது பாத்தியா. அவருக்கு இன்னும் கம்ப்ளீட்டா கியூர் ஆகல. அதனாலதான் அவருக்கு கியூர் ஆகுற வரை இந்த விஷயம் தெரியக்கூடாது. ஆனா உன்னை நான் வெளியே கூட்டிட்டு போனோம், எனக்கு வேற வழி தெரியல. அதனாலதான் ஆதிக்கிட்ட பர்த்டே பார்ட்டின்னு போய் சொல்லி பெர்மிஷன் வாங்கியிருக்கேன். நீயும் ஆதிக்கிட்ட எதுவும் தெரிஞ்ச மாதிரி காமிக்காத. அப்புறம் நான் இன்னைக்கு வாங்கி கொடுத்த சுடிதார நீ அன்னைக்கு நம்ம வெளியே போறப்ப போட்டுக்கோ, சரியா? நானும் அதை தான் போட்டுப்பேன். ம் சரிக்கா, நம்ம நினைச்ச மாதிரி செய்யறோம். அவங்கள தூக்கி ஜெயில வைக்கிறோம்க்கா. இது நடக்கும், கண்டிப்பா நடக்கும் நித்யா. ஆனா இந்த பிளான் கொஞ்சம் ரிஸ்க்குங்கிறனால மாமா கொஞ்சம் பயப்படுறாரு. இருந்தாலும் நாங்க தைரியமா பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்ல, உனக்கு பயம் எதுவும் இல்லையே, தைரியமா இருப்பதானே? அக்கா, இதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? நான் எதுக்கு அவங்கள பார்த்து பயப்படணும்? ஒன்னும் இல்லக்கா, எனக்கு தைரியம்லாம் நிறையவே வந்துருச்சு. எதுவா இருந்தாலும் பாத்துக்கணும்னு மனப்பக்குவமும் வந்துருச்சுக்கா. இதுக்கப்புறமும் நான் எதுக்கும் பயப்படுற மாதிரி இல்ல. இனிமே நான் பழைய நித்யாவா இருக்க போறதும் இல்லக்கா. எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம்க்கா. கண்டிப்பா நான் பயப்பட மாட்டேன். எல்லாத்தையும் சக்சஸா முடிக்கிறோம். ஓகேடா, சரி. ஆதிக்கு இதை பத்தி தெரிய வேண்டாம், சரியா? சரிங்கக்கா. நீ கோவப்படாத, பாத்துக்கலாம். நீ போ இப்போ. எப்படியாச்சும் நம்ம நினைச்ச மாதிரி இது சக்சஸா முடிச்சிடணும். எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. ஷோ, என்ன பண்ணிட்டு இருக்கா இவ? என்னமோ தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கா. அனிதா, அனிதா, அடி பாவி, இவ்வளவு கத்துற, அது கூட கேட்காம என்ன பண்ணிட்டு இருக்கா? ஏய் அனிதா. இங்க என்ன பண்றீங்க? நான் பயந்துட்டேன் தெரியுமா? அதான் நானும் கேக்குறேன், என்ன பையன் உனக்கு? ஆமா, எவ்வளவு நேரமா கூப்பிட்டு இருக்கேன், எதுவுமே கண்டுக்காம அமைதியாவே நின்னுட்டு இருந்த. அதான் எனக்கு பொறுமை இல்லப்பா. ஆமா, என்ன யோசிச்சுட்டு இருந்த? என்ன மேடம், ரிலாக்ஸ் ஆயிட்டீங்களா? சரி, இப்ப சொல்லு, என்ன யோசிச்சுட்டு இருந்த? நான் கூப்பிட்டது கூட காதுல வாங்காம. ஒன்னும் இல்ல, நித்யாவை கூப்பிட்டு பேசிட்டு இருந்தேனா, அதான் இன்னைக்கு ஆபீஸ்ல நடந்ததை வச்சு கொஞ்சம் அவகிட்ட பேசிட்டு இருந்தேன். அத பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். டக்குன்னு நீங்க வந்ததை நான் கவனிக்கல. அனிதா, இப்பயும் சொல்றேம்மா, கேளு. நீ போட்டிருக்க பிளான்லாம் நல்லா இருக்கு. ஆனா அது செய்ய முடியுமா? தைரியமா பண்ணணும் அனிதா. ஏதாச்சும் ஒரு சூழ்நிலையில தப்பா போச்சுன்னா அதை ஹேண்டில் பண்ணணும்ல. என்னங்க, நானே தைரியமா பேசிட்டு இருக்கேன். நித்யாக்கு இருக்க கொலை வெறிக்கு அவ விட்டா கொலையே பண்ணிடுவா. அவ்வளவு கோவத்துல இருக்கா. நீங்க பாருங்க, நாங்க நினைச்சது கண்டிப்பா நடக்கும். நீங்க சும்மா இருங்க. அதான் நீங்களும் அண்ணாலாம் கூட இருக்கீங்கல்ல, அப்புறம் என்ன ஆக போகுது? எங்களுக்கு ஒன்றும் ஆகாது. நீங்க தான் கூடயே இருப்பீங்கல்ல. ஏதாச்சும் ப்ராப்ளம்னா டக்குன்னு நீங்க வந்துட போறீங்க. அப்புறம் என்ன, அதெல்லாம் எதுவும் ஆகாது. நான் பாத்துக்கிறேன். சரிடி பொண்டாட்டி, எனக்கு என் பொண்டாட்டி மேல நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா என் பொண்டாட்டி இந்த பிளான சக்சஸ் பண்ணுவான்னு. அப்புறம் என்னவா? இல்ல, நித்யா அந்த அளவு தைரியமா ஃபேஸ் பண்ணது இல்லல, அதான் கொஞ்சம். அவளுக்கு இருக்க கோவத்துக்கு என்னை விட அவ தான் ஃபயரா இருக்கா. சோ இந்த பிளானே அவ மூலமா தான் நடக்க போகுது. கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. சரி, விடுங்க. கோவம் அடி பொண்டாட்டி. அதெல்லாம் ஒன்றும் இல்ல, விடுங்க. இங்க பத்திரிக்கைலாம் வந்துருச்சுல, மஞ்சள் வைக்கணும்னு அத்தை சொல்லிட்டு இருந்தாங்க. அனு அக்காவும் மாமாவும் வெளியே போயிருக்காங்க. அதனால நானாச்சும் கொஞ்ச நேரம் போய் ஹெல்ப் பண்றேன், விடுங்க. நான் வரப்ப பார்த்தேன், அம்மா உட்காந்து அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் நீ இங்கே இரு. என்னங்க நீங்க, நாளைக்கு அத்தை மாமாலாம் ஊருக்கு போறாங்கல்ல, அங்க ஊர்ல போய் எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுத்துட்டு வருவாங்க. அவங்க கொஞ்ச நேரம் நல்லா தூங்கி எந்திரிச்சாதானே காலையில டிராவல் பண்ண முடியும். விடுங்க மாமா. சரி சரி, போலாம் கொஞ்ச நேரம். வர வர ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்க. எங்க நிக்கிறோம் எதுவும் பாக்குறது இல்ல. சரியான ஆளுதான். என்னடி வர வர எதுக்கு எடுத்தாலும் திட்டிக்கிட்டு தான் அனிதா இருக்க. என்ன திட்டினா? எப்ப திட்டினா உங்கள? தோ இப்ப திட்டினல்ல. அட பாவி, இதெல்லாம் திட்டுறதா? அப்போ உண்மையா திட்டினா என்ன ஆவீங்க? எனக்கு இதுவே திட்டுறதா? என் பொண்டாட்டி இப்படி இதுவரை என்கிட்ட பேசினதே இல்லல்ல, இப்படிலாம் பேசினா அதுவே திட்டுறதா? கரெக்ட் தான். என் மேலதான் முழுக்க முழுக்க தப்பு. ஸ்டார்டிங்ல இருந்தே உங்ககிட்ட இப்படியே இருந்திருக்கணும். அதை விட்டுட்டு இப்ப புதுசா பண்றேன் பாத்தீங்களா, ஏன் தப்பு தான். அப்பா விட்ட தொண பேசிட்டே இருக்க வேண்டியது. எங்க
என்ன மாமா? நானும் பார்த்துட்டே இருக்கேன். ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க. என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல நீ? ம், உங்களை தான் நினைச்சிட்டு இருக்கேன். உயிரே உயிரே உன்னை விட எதுவும் உயிரில் உடனே ஏதாச்சும் சொல்லிட வேண்டியது. என் மாமா கிட்ட தானே இப்படிலாம் விளையாட முடியும். வேற யார்கிட்ட விளையாட முடியும் சொல்லுங்க? அதான். ம், ம். சரி சரி, என் தங்கம் கோச்சிக்கிட்டீங்களா? ஆமா. ஆனா உலகத்திலேயே சிரிச்சுக்கிட்டே கோச்சிக்கிற ஆளு நீங்களா தாங்க இருப்பீங்க. டீ கார்த்தி, மண்டையில இருந்து கொண்டைய மறந்த மாதிரி என்னடா இப்படி சிரிச்சே காட்டி கொடுக்குறேன். கொஞ்சமாச்சும் பெர்ஃபார்மன்ஸ் போடுறா. ஓ அனிதா, எப்ப பார்த்தாலும் இப்பெல்லாம் இப்படிதான் பண்ற தெரியுமா? என் மேல உனக்கு பாசமே இல்ல. எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கேன். நான் என்ன பண்ணாலும் உனக்கு தப்பாவே இருக்குல்ல. போதுங்க, நீங்க நடிக்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. என் மாமாவை பத்தி எனக்கு தெரியாதா? நான் கேட்ட உடனே முகத்தை மாத்திக்கிட்டா நீங்க கோவமா இருக்கீங்கன்னு நான் நம்பிடணும். அதெல்லாம் இல்ல, நான் கோவமா தான் இருக்கேன். எவ்வளவு ஃபீலிங்ஸா இருக்கு தெரியுமா? ஓ அப்படியா? என் மாமா ரொம்ப ஃபீலிங்கோட இருக்காரோ? ம், ஆமா. சரி, உங்க ஃபீலிங்க போக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? அது ஒரே ஒரு கிஸ் கொடுத்தா எனக்கு ஃபீலிங்லாம் போயிடும். ஆனா நீ தான் திட்டிக்கிட்டே இருக்கியே, நீ கொடுக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். அப்படியா? பாத்தியா பாத்தியா, நீ எப்படி சிரிக்கிறன்னு எனக்கு தெரியும்டி. ஏ அழகு மாமா, உங்களை ஏறி போச்சு இளரத்தம் நெஞ்சில் கார்கள் போல ஒரு யுத்தம் அடியத்த ராத்திரி சம்மர் மாதிரி வெப்பம் தாக்குதடி கண்ணில் எது நின்று தாக்கவே தீயும் காற்றும் ஒன்று சேர்ந்ததோ உன்னில். அனிதா, ம், என்ன மாமா இப்போ கோபம் போயிடுச்சா? அதெல்லாம் பொண்டாட்டி. ஆ வேண்டாம். அன்பே அன்பே கொல்லாதே கண்ணே கண்ணை கில்லாதே பெண்ணே புன்னகையில் இதயத்தில் வெடிக்காதே